நாம் என்ன தேவை என்று நினைக்கிறோமோ அதை அவர் கொடுக்காமல் அவர் நமக்கு என்ன தேவை என்று நினைக்கிறாரோ அதை நமக்கு அவர் தருகிறார். So when that happens, sometimes God disciplines us. இப்படியாக தேவன் சில வேளைகளில் நம்மை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வருகிறார். When God reshapes our character, தேவன் நம்முடைய சுபாவத்தை மறுபடியும் உருவாக்கும் போது, one, the character should form, two, the character should be frozen. ஒருவேளை நம்முடைய சுபாவம் உருவாக்கப்பட வேண்டும், அல்லது இரண்டாவதாக நம்முடைய சுபாவம் அப்படியாக உறைந்து போய்விடக்கூடும், போக வேண்டும், உறைந்து போக வேண்டும். For example, for God to cultivate a forgiving nature in us. உதாரணமாக தேவன் நமக்குள்ளே அந்த மன்னிக்கிற சுபாவத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினால், if we forgive once, it doesn't mean you're going to forgive the next time. ஒரு தடவை நாம் மன்னிக்கும் போது அதே போல இன்னொரு தடவை நாம் மன்னிக்க வேண்டும். It doesn't mean that next time we will forgive. அது இன்னொரு தடவை மன்னிக்கிறோம் என்பதன் அர்த்தம் அல்ல. ஒரு முறை ஒருவரை மன்னித்தால் அடுத்த முறை அடுத்த ஆளை மன்னிப்போம் என்ற அர்த்தம் அல்ல. Sometimes we forgive one person, we get angry with another person. சில வேளைகளில் ஒருவரை நாம் மன்னிக்கிறோம், அதே சமயத்தில் மற்றொரு மீது நாம் கோபப்படுகிறோம். So it's not enough for a forgiving nature to be formed. The forgiven nature should be frozen so that whoever comes, whatever they do, we are always ready to forgive. ஆகவே நாம் ஒரு சில வேளைகளில் மன்னிப்பு கொடுத்து ஒரு சில வேளைகளில் உறைந்த நிலையில் காணப்படாமல், யார் வந்தாலும் எந்த நிலையிலே வந்து காணப்பட்டாலும் எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய சுபாவமானது மன்னிக்கிற சுபாவமாய் உருவாக்கப்பட்டால் போதாது, ஒருவரை மன்னித்து அடுத்த ஆளை மன்னிக்காமல் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற சுபாவமா இருந்தால் போதாது, நம்முடைய மன்னிக்கிற சுபாவம் உறைந்து விட வேண்டும். அப்படி என்றால் யார் வந்தாலும் எப்படி பகைத்தாலும் என்ன செய்தாலும் மன்னிக்க தான் போகிறோம். அப்படி அந்த மன்னிப்பு உறைந்து போன ஒரு சுபாவமாய் மாற வேண்டும். அப்படி என்றால் அதில் மாற்றமே இல்லை, மற்றவர்களை பகைக்க மாட்டோம். So that forgiving nature should get frozen. ஆகவே அந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே உறைந்து போன நிலையாக காணப்பட வேண்டும். In other words, it's set. Our forgiving nature is set within us. இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் இந்த மன்னிக்கிற சுபாவமானது நமக்குள்ளே நிலையான ஒன்றாக காணப்பட வேண்டும். So till then God will continue to discipline us. அதுவரைக்கும் தேவன் தொடர்ந்து நம்மை சிட்சிப்பார். Very often when God disciplines us or tames us, we misunderstand God. பல சமயங்களில் கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது, ஒரு ஒழுங்குக்குள் கொண்டு வரும்போது நாம் அவரை தவறாக நினைத்து விடுகிறோம். What's the difference between not writing an exam and failing in an exam? அதாவது பரீட்சை எழுதாத நிலைக்கும் பரீட்சையில் தோல்வி அடைகிற நிலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? Can anyone say? யாராவது சொல்ல முடியுமா? What's the difference between not writing an exam and failing in an exam? பரீட்சை எழுதாத இருக்கிற நிலையும் பரீட்சையிலே தோல்வி இருக்கிற நிலையிலும் உள்ள வித்தியாசம் என்ன? It's good you didn't answer because there's no difference. நீங்கள் பதில் கூறாதது நல்லதே, ஏனென்று சொன்னால் அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. Both are same. இரண்டும் ஒன்றுதான். In the same way, a man who doesn't go through sufferings or disciplines in his life is equal to a man who goes through sufferings but is not disciplined, doesn't yield to get disciplined. அதுபோலவே ஒரு மனிதன் பாடுகளில் வழியாக கடந்து சென்று சிட்சைக்கு உட்படாது இருந்தாலும், அல்லது ஒரு மனிதன் சிட்சைக்கு உட்பட்டிருந்தாலும் இரண்டு ஒன்றுதான். A man who does not get chastised at all is the same as a man who gets chastised but does not yield to God to reform. ஒரு மனிதன் சிட்சைக்கு உட்படாமல் இருப்பதும், ஒரு மனிதன் சிட்சை பாடுபட்டும் சிட்சைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் இருப்பதும் ஒரே நிலையாக காணப்படுகிறது. So what is important is not that we suffer. What is important is how we yield to sufferings when it comes. ஆகவே நாம் எவ்வாறு பாடுபடுகிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த பாடுகளில் எப்படி நாம் கர்த்தருக்கு விட்டு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். Different kinds of suffering takes place. பலவிதமான பாடுகள் நம்முடைய ஜீவிதத்தில் வருகின்றன. In different ways suffering comes. பல விதங்களில் பாடுகளை நாம் சந்திக்கிறோம். When someone tells something wrong about us, that's suffering.
ஒருவர் நம்மை பறித்து தவறாக பேசினால் அது கூட ஒரு பாடுதான். When you don't get a proper job for a long time, that's suffering. நீண்ட நாளாக ஒரு வேலை கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அது கூட ஒரு பாடுதான். When you need run out of money, there is suffering. நமக்கு தேவையான பணம் இல்லை என்று சொன்னாலும் அது கூட ஒரு வகையான பாடுதான். When our parents are not saved and we are saved and you go home, there is suffering. நம்முடைய பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாமலும் நாம் ரட்சிக்கப்பட்டும் நாம் வீட்டுக்கு செல்லும் போதும் அது கூட ஒரு பாடுகளாக காணப்படுகிறது. When our parents tell us something we don't like, there is suffering. நம்முடைய பெற்றோர்கள் ஏதாவது கூறும்போது அது நமக்கு விருப்பம் இல்லாமல் காணப்பட்டால் அது கூட ஒரு பாடுதான். When servants of God ask us tell us no when we want to do something, there is suffering. தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஏதாவது ஒன்று சொல்லும்போது வேண்டாம் என்று சொல்லும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுவதும் ஒரு பாடுதான். So in different ways these sufferings come. ஆகவே பல விதங்களில் பாடுகள் நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம். But if we learn to accept it, if we learn to yield to it, those sufferings will mold us very quickly. ஆனால் அந்த பாடுகளை எல்லாம் நாம் நல்ல முறையில் ஏற்றுக்கொள்ளோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிக பலனை நாம் கொடுக்க முடியும். Recently I read a poem written by one Madame Guyon. Madame Williams. Madame Williams என்றவருடைய ஒரு கவிதையை நான் படித்தேன். That means she was imprisoned for 10 years in a prison for speaking the gospel. அந்த மாது 10 ஆண்டுகளாக சிறையிலே சுவிசேஷம் அறிவித்ததினாலே சிறையில் அடைக்கப்பட்டார்கள். In the prison she composed a poem. சிறையிலே அவர்கள் இருக்கும்போது இந்த கவிதையை ஏற்றினார்கள். I don't know the exact words, but this is the theme. அவர் வார்த்தைகள் சரியாக தெரியவில்லை, ஆனால் அதனுடைய உட்கருத்து என்னவென்று சொன்னால், I am like a little bird locked up in a cage. நான் ஒரு சிறிய பறவையாக கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறேன். But I sing in this cage. ஆனாலும் இந்த கூட்டுக்குள் இருந்து கொண்டே நான் பாடுகிறேன். Because if it pleases God for me to be here, I am happy as well. ஏனென்று சொன்னால் நான் இந்த கூட்டுக்குள்ளே இருப்பதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொன்னால் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். If it pleases him, it pleases me. அது அவருக்கு பிரியமாய் இருந்தால் அது எனக்கும் பிரியமாக இருக்கும். All day long I do nothing but sing. All day என்னுடைய long. வாழ்நாள் முழுவதும் நான் வாழ்நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் all day long I do nothing but sing. ஒவ்வொரு நாளும் நான் எதையும் செய்யாவிட்டாலும் நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். Every day in the prison all that I do is sing. என்னுடைய சிறையில் வாழ்நாள் முழுவதும் நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். Although he has bound my wings and put me in the cage, என்னுடைய சிறகுகளை அடைத்து என்னுடைய கூண்டுக்குள்ளே வைத்திருந்தாலும் he bends down to hear my song. அவர் குனிந்து நான் பாடுகிற பாட்டை அவர் கேட்பார். These prison walls can prevent me from flying around, but it cannot imprison my soul. இந்த சிறையானது நான் பறந்து செல்வதை தடுத்து நிறுத்தினாலும் என்னுடைய ஆத்மாவை பறந்து செல்வதை தடுத்து நிறுத்த முடியாது. It cannot imprison my soul. என்னுடைய ஆத்மாவை அது சிறைப்படுத்த முடியாது. These 4 walls cannot control the freedom of my soul. இந்த 4 சுவர்களும் என்னுடைய ஆத்மாவின் சுதந்திரத்தை பறிக்க முடியாது. So just imagine a woman sitting in prison for 10 years and writing a poem like this. ஒரு சகோதரி இப்படியாக 10 வருடம் சிறையில் இருந்து கொண்டு இப்படியாக ஒரு கவிதையை எழுதுவதை நீங்கள் நினைத்து பாருங்கள். Because her reactions were so mature, she was able to grow quickly. அவர்கள் மிகவும் her reaction அவர்களுடைய பிரதிக்கிரியைகள் முதிர்ச்சி அடைந்த பிரதிக்கிரியைகளா இருந்தபடியால் she was able to grow quickly. அவர்களுடைய பிரதிக்கிரியைகள் முதிர்ச்சி அடைந்தபடியினால் அவர்கள் சீக்கிரமாக வளர்ச்சி அடைய முடிந்தது. So in the same way, any kind of suffering we go through, we are God conscious about it and say, Lord, how do I have to grow in this? How do I react in this? Teach me, I want to learn. We'll grow very quickly. அப்படியாக நம்முடைய ஜீவிதத்திலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் ஆண்டவரே இந்த பாடுகளின் மூலமாக நீர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ என்று நாம் கேட்போமாகில் சீக்கிரமாக நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைய முடியும். So we must submit to God when God disciplines us. ஆகவே தேவன் நம்மை சிட்சிக்கும் போது தேவனுக்கு நம்மை முற்றுமாய் சமர்ப்பிக்க வேண்டும். When our character gets formed,
நம்முடைய சுபாவங்கள் உருவாக்கப்படும் போது all the character traits don't get formed evenly together. எல்லா சுபாவங்களும் ஒரே சமயத்தில் உருவாகும் என்பது அர்த்தம் அல்ல. You know, the Bible says Ephraim is a cake not turned. அதாவது வேதம் சொல்லுகிறது திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லி. எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லி. So that means Ephraim is formed on one side, is not formed on another side. அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் எப்ராயிம் ஒரு பக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறான், மறுபக்கத்தில் அவன் இன்னும் உருவாக்கப்படவில்லை. So if we develop a forgiving nature, doesn't mean we are perfect. In forgiving nature we have grown, that's all. உதாரணமாக நம்முடைய மன்னிக்கிற சுபாவம் வளர்ச்சி அடைந்திருக்கும் என்று சொன்னால் அது அந்த பகுதியில் மட்டும் நாம் வளர்ந்திருக்கலாம், மற்ற பகுதிகள் நாம் வளராமல் இருக்கலாம். So one by one God takes us through different paths of suffering and disciplines us in various areas of life. ஆகவே தேவன் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்மை எடுத்து சென்று ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை உருவாக்குகிறார், சிட்சிக்கிறார். So we must concentrate. Just because we develop in one area, it doesn't mean that we are all perfect. ஆகவே ஒரு பகுதியிலே நாம் வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் முழுவதுமாக பூரணப்பட்டு விட்டோம் என்று அர்த்தம் அல்ல. So God will mold us and put us both ways so that we get cooked both ways. தேவன் நம்மை உருவாக்குவார் இரண்டு விதத்திலும், ஒரு பக்கம் மட்டுமல்ல மறுபக்கம் முழுமையாக நம்மை உருவாக்குவார். Nextly, அடுத்தபடியாக God doesn't give the same treatment to everybody. தேவன் எல்லாரையும் ஒரே விதமாக நடத்துவதில்லை. God doesn't give the same kind of suffering to everybody. தேவன் எல்லாருக்கும் ஒரே விதமான பாடுகளை கொடுப்பதில்லை. If my heart is hard and another person's heart is soft, God treats us in different ways. என்னுடைய இருதயம் கல்லாக இருக்கும் என்று சொன்னால் அடுத்த நபருடைய இருதயம் மென்மையாக இருக்கும் என்று சொன்னால் இருவரையும் ஒரே மாதிரி அவர் நடத்துவதில்லை. Secondly, based on our calling, God treats us in different ways. இரண்டாவதாக நம்முடைய அழைப்புக்கு தக்கதாக தேவன் நம்மை பல்விதங்களில் நடத்துகிறார். So when someone is treated more or better than others, we shouldn't question God and murmur God, why is it that God is partial and so on. ஆகவே நம்மை விட மற்றவர்களை தேவன் வேறு முறையில் நல்ல முறையில் நடத்துவார் என்று சொன்னால் நாம் தேவனை பார்த்து முணுமுணுக்க கூடாது. ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி, அவருக்கு மட்டும் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி நாம் தேவனை பார்த்து முணுமுணுக்க கூடாது. So sufferings differ from person to person. ஆகவே பாடுகள் ஒவ்வொரு நபருக்கு நபர் வித்தியாசப்படுகிறது. So God does it very beautifully. தேவன் அருமையாக அதை நடத்துகிறார். Every individual is very important to God. தேவனுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் விசேஷமாக முக்கியமானவர்களாக காணப்படுகிறார்கள். So how he treats us, he is very careful about. தேவன் நம்மை எவ்வாறு நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். So he wants us to grow. நாம் வளர வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். So when you go through sufferings, you shouldn't say, I won't pray anymore, I won't believe in God anymore, I'm not going to come to church anymore. That's wrong reaction. ஆகவே நாம் பாடுகளை சந்திக்கும் போது நான் இனிமேல் ஜெபிக்க மாட்டேன், நான் சபைக்கு வரமாட்டேன் என்று சொல்லி தவறான விதத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. In those situations we should yield to God and allow him to discipline us, then we will grow. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் தேவனுக்கு நம்மை முற்றுமாய் சமர்ப்பித்து ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நாம் வளர்ச்சி அடைவோம். So eventually God also wants to culture us and discipline us because he wants us to be useful to others. அதே சமயத்தில் தேவன் நம்மை ஏன் உருவாக்க விரும்புகிறார் என்று சொன்னால் நம் மூலமாக நம்மை உருவாக்கி பிறருக்கு பயனுள்ள பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். Because when God sends us, he sends us as his representatives. We represent God. ஏனென்று சொன்னால் தேவன் நம்மை ஒரு இடத்துக்கு அனுப்பும்போது தேவன் அவருடைய பிரதிநிதியாக நம்மை அனுப்புகிறார். One day one of our chief pastors was traveling by ship. ஒரு தடவை நம்முடைய சீஃப் பாஸ்டர் கப்பல் மூலமாக பிரயாணம் செய்தார். And there were a lot of foreigners in that ship. அந்த கப்பலில் अनेक அந்நிய நாட்டுக்காரர் இருந்தார்கள். And there were some Russians there. அங்கே சில ரஷ்யர்கள் இருந்தார்கள். So they made friends with this pastor. சீஃப் பாஸ்டரோடு அவர்கள் ஸ்நேகம் வைத்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார்கள். So one of the comments that they passed at the end of their conversation was this. அந்த உரையாடலின் முடிவிலே அவர்கள் இவ்வாறாக பேசினார்கள்.
What did I say last? அந்த ரஷ்யர்கள் உரையாடல் கடைசி. So the Russians, the comment that they passed was this. He said, normally Indians are very bad in their manners and in their habits, but you are different. அப்படியே ரஷ்யர்கள் அந்த உரையாடலிலே கடைசியாக சொன்னது இவ்வாறாக சொன்னார்கள், பொதுவாக இந்தியர்களுடைய நடத்தை மோசமாக இருக்கும், சரியாக அவருடைய பழக்க வழக்கங்கள் சரியாக இருக்காது, நடத்தையும் சரியா இருக்கு, ஆனால் நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக காணப்படுகிறீர்கள் என்று சொன்னார். So as a Christian he lived an exemplary life even in his manners. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்போது தன்னுடைய நடத்தையிலும் கூட அவன் வித்தியாசப்பட்டவனாக காணப்படுகிறான். So we must remember, when we go to school or college or workplace, in our society at home, we represent Christ. So how we speak, how we dress, how we behave is very important. ஆகவே நம் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நம் வேலை செய்யும் ஸ்தலத்துக்கு எங்கு சென்றாலும் இயேசுவை நாம் பிரதிபலிக்கிறபடியினாலே நாம் எவ்வாறு பேசுகிறோம், எவ்வாறு நடந்து கொள்கிறோம், எவ்வாறு நம்முடைய நடை உடை பாவனைகளில் நாம் மிகவும் கவனமாக இயேசுவை பிரதிபலிப்பதில் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். Jesus told St. Paul, it's hard for you to kick against the thorns. இயேசு கிறிஸ்து பவுலை பார்த்து இவ்வாறு சொன்னார், நீ முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாக இருக்கும் என்று சொன்னார். What does that mean? அதோடைய அர்த்தம் என்ன? If you think that you can use your own anger and your own zeal and try to establish things with your own stubbornness, you will kick, but you will get pricked. அதோடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நாம் நடந்து கொண்டு நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி நம் இஷ்டம் போல முரட்டாட்டம் பண்ணுவோம் என்று சொன்னால் நாம் உதைக்கிறோம், ஆனால் நாம் தான் காயப்படுகிறோம். So the thorn will prick us. அந்த முள்ளானது நம்மை தான் குத்தும். So that's how God disciplines us. அப்படித்தான் தேவன் நம்மை சிட்சிக்கிறார். With that we'll close. இத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோம். God is going to take us through various parts